வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் உடல் நரம்புகள் இரும்பு போல பலம் பெறுவதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்க போறோம். நம்முடைய நரம்பு மண்டலங்கள் தான் நமக்கு நரம்பு முனைகள் இருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புதுங்க. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாகவே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கொள்ள அன்றாட உணவுல குறிப்பிட்ட சில உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால நரம்புகள் பலவீனமாவது முன்னாடியே தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகளை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால்நட்ஸ், பாதாம் பருப்பு, ஆலி விதைகள், முந்திரி பருப்பு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே இருக்கு. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையுமே அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ்ல வந்து பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதுங்க. ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்க விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பன்றி இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. ஸோ பன்றி இறைச்சியில வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. மாதத்துல 4 தடவை, அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓட்ஸ் நீங்க உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாங்க. ஏன்னா ஓட்ஸ்லுமே விட்டமின் பி அதிகமாக தான் இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும் அதிகம் நிறைந்திருக்கு. இந்த அனைத்து சத்துக்களுமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பொதுவாக நிறைய பேர் காலையில் எழுந்ததும் ஓட்ஸை வந்து இதை எடுத்துக்குவாங்க, சிற்றுண்டியா பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க. அது கூட நிறைய வந்து பழங்களையும் சேர்த்து எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்களுமே ஓட்ஸோட நிறைய பழக்கலவைகள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் நன்கு பலமாக இருக்கும். கடல் உணவுகள் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்குங்க. நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தாங்க. இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்குமே முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ விட்டமின் B12 விட்டமின் குறைபாடு உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும் மற்றும் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். எனவே கடல் உணவுகளான மீன்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா விட்டமின் B12 வந்து உங்களுக்கு அதிகமாக அதில் வந்து இருக்கு. ஆகவே அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுக்கலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களால் குணமும் படுத்திக் கொள்ள முடியும். ஸோ வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் அதிகப்படியான எண்ணெய் சேர்த்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் அவதிப்படாமல் அளவாக எண்ணெய் சேர்த்து மீன்களை எடுத்துக்கொண்டீங்க, இன்னும் கூடுதலாக மீன் குழம்புகள்லாம் வந்து கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய உடல் நரம்புகள் இரும்பு போல பலமாக இருக்கும். இறைச்சிகள் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்குங்க. இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கணும். இதனால விட்டமின்கள் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையுமே உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சியை நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கொள்ளணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ இந்த வாரம் வந்து நீங்கள் மாட்டு இறைச்சி எடுத்துக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் மாட்டு இறைச்சி, அடுத்த வாரம் கோழி இறைச்சி, அந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் மாற்றி இறைச்சிகளை சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடல் நரம்புகளை பலப்படுத்தும். முழு தானியங்களை நம்ம உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, வார் கோதுமை என்று சொல்லக்கூடிய பார்லி, திணை இதெல்லாம் எடுத்துக்கொண்டோம்னா விட்டமின் பி இதில் அதிகமாக இருக்கு. ஸோ விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப அவசியமானது நமக்கே தெரியும். இப்போ வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே முழு தானியங்களை வந்து கொடுக்கலாம். கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற, குயினோவா போன்ற இந்த முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை கொடுக்கலாம். ஸோ இவை அனைத்துமே வலுவான நரம்பு மண்டலத்தோட
நம்ம வளர்வதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும், நரம்புகளை பலப்படுத்தும். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடல் நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாங்க. நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பொட்டாசியம்ங்க. ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்களில் அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகம் நிறைந்திருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவை அனைத்தும் உங்களுடைய உடல் நரம்புகளை நன்கு பலப்படுத்தக்கூடியவை தான். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் ஏதாவது பழங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. ஸோ இப்போ அத்திப்பழங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழம் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழத்தை தினமும் 1 அல்லது 2 பழம் நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு அத்திப்பழம் பலத்தையுமே கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடுங்க. அதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம், உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். யாரெல்லாம் தேன் போன்றவற்றில் உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. மற்றபடி அனைவருமே எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகள் இரும்பு போல பலம் பெற ஆரம்பிக்கும். பிரண்டை கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை நன்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா உடல் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய சக்தி இயற்கையிலேயே பிரண்டை கீரைக்கு உண்டு. பிரண்டை கீரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கும் பலம் கிடைக்கும், நரம்பு மண்டலமும் நமக்கு வலுவாக இருக்கும். ஸோ அந்த நர்வ் சிஸ்டம் ஒட்டுமொத்தமாகவே ஸ்ட்ராங் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை வராமல் முன்னாடியே நம்மளால் தடுக்கவும் முடியும். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்திக் கொள்ள பிரண்டை கீரை எடுத்துக்கொள்வதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் நீங்கள் பிரண்டை கீரை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். மாதுளம் பழங்கள் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது. மாதுளம் பழம் நம்முடைய உடல் நரம்புகளையுமே வந்து வலுப்படுத்தும். நரம்பு மண்டலம் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் கொடுக்குது அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போ நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலமெல்லாம் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ எந்த நோயுமே நம்ம வந்து தாக்காத அளவுக்கு நம்ம நலமோடு இருக்கலாம். மேலும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நெல்லிக்காய் நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துவது, அடிக்கடி அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது எல்லாமே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய உடல் நரம்பு மண்டலத்தையுமே அது வந்து பலப்படுத்தும். நீங்களும் நலமாக இருக்கலாம். வெற்றிலேயே நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. வெற்றிலையை நீங்கள் வந்து மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் இதன் மூலமாக நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு வந்து உண்டுங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களுமே இப்போ இளைஞர்களாக இருக்கீங்கன்னா கூட கனமான உணவுகள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை செரிக்கணும் அப்படின்னா வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். செரிமானத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். உடல் நரம்புகளையுமே இதன் மூலமாக நீங்கள் பலம் பெறுத்திக் கொள்வதற்கு உங்களால் வந்து முடியும். நாம நம்முடைய உடல் உறுப்புகள் ஏதாவது பழுதடைஞ்சது அப்படின்னா அதை வந்து சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் நரம்பு மண்டலம் மட்டும் நமக்கு பழுதடைஞ்சது அப்படின்னா அதை நம்ம கண்டுகொள்ளாமலே விட்டுறோங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நரம்புகளை பலவீனப்படுத்தாமல் நரம்புகளை பலப்படுத்தி புற நரம்புகள் வலு குறைவதெல்லாம் தடுத்து ஆரோக்கியமான நரம்பு மண்டலத்தை பெற்றுக்கொண்டு நலமோடு இருங்க. அப்போ தான் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு முன்னாடியே தடுக்கப்படும். உடல் உறுதியாக இருக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.